உலகில் நிலவும் அநீதிகளால் தான் அமைதியின்மை நிலவுகிறது. அமைதி நிலவ வேண்டும் என்றால் நீதி எங்கும் நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அனைவரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். அப்பா, நான் என்னோட வகுப்புக்கு போட்டுமா? வணக்கம் ஐயா. வணக்கம். இவனுக்கு அடிபட்டிருக்கு, பரீட்சை இருக்கு, அதனால தான் நானே தூக்கிட்டு வந்துட்டேன் ஐயா. வாங்க வாங்க, உள்ள உட்கார வைங்க. நன்றி ஐயா. மற்ற பசங்களாம் உட்காருங்க. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா. மெதுவா மெதுவா, பொறுமையா பொறுமையா. பீமா, நான் வெளியே போய் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மெதுவா உட்காந்து நிதானமா பரீட்சை எழுது. உன்னால பரீட்சை எழுத முடியுமா? என்னால முடியும் ஐயா. உனக்கு வலிக்கலையா? உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கே. வலி இருக்கதான் செய்யும் ஆசிரியர் ஐயா. ஆனா அடிபட்டிருக்கத கவனிக்கவே மாட்டேன். என் கவனம் எல்லாம் பரீட்சையில தான் இருக்கும். அதனால என் கால் வலியவே நான் மறந்துடுவேன். உண்மையிலேயே இவன் நெருப்புதான். இவனுடைய வகுப்பு ஆசிரியர் மட்டும் இல்ல, எந்த ஒரு நல்ல ஆசிரியரும் இவனை நேசிக்க தான் செய்வாங்க. சரி பசங்களா, தேர்வுக்கான நேரம் தொடங்கிடுச்சு. நான் எல்லாருக்கும் வினாத்தாள் தரேன். பீம், இந்த புடி. தம்பி கொஞ்சம் அப்பப்போ எனக்கும் சொல்லி கொடு என்ன? அப்பதான் நானும் பாஸ் ஆவேன். நான் ஃபெயிலா போயிட்டேனா அது உனக்கு தானே அசிங்கம். உங்களுக்குள்ள யாரும் பேசக்கூடாது. பசங்களா, ஒவ்வொருத்தரும் எழுத ஆரம்பிங்க சீக்கிரம். யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னல, அவங்க உங்க விடைத்தாள்ல எழுதுங்க. விடுங்க, நானாவே எழுதிருக்கிறேன். நமக்குள்ள இருந்தே ஒருத்தர் வந்து நம்மளை இந்த இருள்ல இருந்து வெளியில கொண்டு வருவாருன்னு சொன்னீங்களே, அது நம்ம பீமாவா இருந்தா? வணக்கம் ஐயா. பீமாவை யார் தள்ளிவிட்டான்னு ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்ல ராம்ஜி, இதுவரைக்கும் எதுவும் தெரியல. இந்த ராம்ஜி பள்ளிக்கூடத்துல என்ன பண்றான்? கை கால் உடைஞ்ச பையனை தூக்கிட்டு பரீட்சை எழுத வந்துட்டானா என்ன? ஒருவேளை இவன் பையன் பரீட்சை எழுதிட்டான்னா ஆளா வந்துருவானே. நீங்க உங்க பசங்களை நல்லா பாத்துக்கிறீங்க ராம்ஜி. அதுக்கான பலன் உங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா நாளைக்கு கிடைக்கும். என் பசங்களை தவிர என் வாழ்க்கையில எதுவுமே இல்லையே ஐயா. பீமாவை யார் தள்ளி விட்டாங்கன்னு ஒருவேளை உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அவங்க செஞ்ச இந்த செயலுக்காக தண்டனை கிடைச்சே ஆகணும். வர்றேங்க. கொஞ்சம் ஏதாவது தெரிய வந்துச்சா? பீம்ராவை
தள்ளினது யாருன்னு? இல்ல, பிரின்சிபல் ஐயா கிட்டயும் நான் அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ பீம்ராவ் எப்படி இருக்கான்? வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கானா? வகுப்புல தான் இருக்கான். பரீட்சை எழுதிட்டு இருக்கான். உன்னோட பையன் கெட்டிக்காரன் தான். அவ்வளோ உயரத்திலிருந்து விழுந்தோம். இன்னைக்கு உன் பையன் பரீட்சை எழுத வந்துட்டான். நல்லது. சரி, இப்போ ஒண்ணு சொல்லு. பீம்ராவை தள்ளி விட்டது யாருன்னு ஒருவேளை உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ அவங்கள என்ன செய்வ? தெரிஞ்சாலும் உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? எதுக்கு ஆளை தேடிட்டு அலையிற? ஒரு மனுஷனா நான் பலம் இல்லாதவன் தான். ஆனா ஒரு அப்பாங்கிற முறையில நான் பெரிய பலசாலி. நான் என் பசங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். புரியுதா? பண்ணு பண்ணு. ஏன்பா நில்லு நில்லு. தனியா வந்திருக்கியா? ராம்ஜி வரலையா? இப்படி வேலைக்கு வந்தாருன்னா எப்படி வேலை நடக்கும்? நீ ஒண்ணு பண்ணுப்பா. அவர்கிட்ட போய் இனிமே வேலைக்கு வர வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்லிடு. சரி சேட்டையா, சொல்லிடுறேன். பாவம் தலையெழுத்து அப்படிதான் எழுதி இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்? விதியை குறை சொல்லாதே. எல்லாம் நம்ம பண்றது தான். நம்ம வேலை செய்யலைன்னா விதி என்ன பண்ணும்? இல்ல சேட்டையா, அவர் மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லை. பாவம் தனியாளா தான் எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. சமையல் பண்றது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் அவர் தான் செய்யறாரு. அவர் பையனுக்கு வேற அடிபட்டுருச்சு. அதையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. பையனை தோல்ல தூக்கி போட்டுட்டு பரீட்சை எழுத வைக்க போயிருக்காரு. சேட்டையா, அவரோட பசங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன பையனுக்கு அவ்வளோ அடிபட்டிருந்தோம் கண்டிப்பா பரீட்சை எழுதுவோன்னு போயிருக்கான். இங்க பாருங்க சேட்டையா, ராம்ஜியோட பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க தலையெழுத்தே மாறிடும். சரி, ஒரு விஷயம் சொல்லுப்பா. அந்த ராம்ஜியோட மனைவிக்கு எப்பவும் உடம்பு சரியில்லாம தான் இருக்குமா? ஆமா சேட்டையா. ராம்ஜி தான் அவரோட குழந்தைகளை வளர்க்குறாரா? ஆமா சேட்டையா. அப்படி இருந்தும் அவரோட பசங்க இவ்வளவு திறமையா நல்லா படிக்கிறாங்களா? ஆமா சேட்டையா, அவர் ஒரு நல்ல தகப்பன். அவரோட பசங்க எல்லாரும் தங்கங்க, தங்கம். என்னோட பசங்களை எடுத்துக்கோ. அவங்க அம்மா அவங்களுக்கு பால், தேன், நெய்ன்னு கொடுத்து கொடுத்து வளர்க்குறா. லேசா உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா ஒரு மாசம் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. என்னோட சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறானுங்க. என் பசங்களை நான் என்னதான் பண்றது? எனக்கு எப்பவும் இதுதான் கவலை. சேட்டையா, ராம்ஜி வந்ததும் அவர்கிட்டே கேட்போம். ஒரு நல்ல அப்பா எப்படி இருக்கணும்னு அவரே சொல்லுவாரு. சரி பசங்களா, தேர்வுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் விடைத்தாள கொடுங்க. போதும் போதும் எழுதுனது, போதும் எழுதுனது. கொடுங்க கொடுங்க. நேரம் முடிஞ்சிருச்சு, கொடுங்க. குடுன்னு சொல்றேன்ல. தம்பி குடு குடு குடு. நேரம் முடிஞ்சிருச்சு. பீமராவ், உனக்கு மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் தரேன். கையில் அடிபட்டிருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் எழுது. இல்ல ஆசிரியரையா, யாரோட உதவியாவது நம்ம ஜெயிச்சா அந்த வெற்றிக்கு மரியாதையே இல்லைன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் என்ன எழுதியிருக்கணும் அது மட்டும் போதும் ஐயா. சரிப்பா. ஆனந்தன்னு ரொம்ப வலிக்குதுன்னு. பீம் ஏறு, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். நில்லு. உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நான் பரீட்சை எழுதாம இருந்தா எனக்கு பதிலா நீ ஒரு வேலை முதல் இடத்துக்கு வந்தா
அதை ஏத்துக்கலாம். நீ முதல் ஆளா வந்தா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீ என்னை தள்ளி விடும்போது நான் உன்னை பார்த்தேன். ஆனா நான் யார்கிட்டயுமே சொல்லல, இனி சொல்லவும் மாட்டேன். நீ என் நண்பனும் இல்ல, என் எதிரியும் இல்ல. ஆனா ஒரே வகுப்புல நம்ம ஒண்ணா படிக்கிறோம். ஒண்ணா படிக்கிற நமக்குள்ள ஏதாவது ஒரு உறவு இருக்கணும்ல. வரவா உன் கூடவா? வாய்ப்பே இல்ல. ஏன்? பூக்களுக்கும் முள்ளுக்கும் கூட எப்போ ஒரு உறவு இருக்கும். நாமெல்லாம் மாணவர்கள் தானே. நாம 2 பேரும் ஒரே வகுப்புல படிக்கிறோங்கிறத உன்னால மறக்க முடியுமா? இல்ல இல்ல, உனக்கும் எனக்கும் உறவு இல்ல. என்னோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப தப்பு. பீம், அப்பா வந்துட்டு இருக்காரு. ஆமா, நீ ஏன் அப்பா கிட்ட அவன் பேரை சொல்லல? சொல்லியிருந்தீன்னா அப்பாவும் ஆசிரியர் ஐயாவும் அவனை ஒரு வழி பண்ணிருப்பாங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான்ல, எனக்கு வர ஆத்திரத்துக்கு தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுது. ஆனந்தண்ண, நீங்களும் இவன் பேரை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவனுக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அப்பா இது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாது உன்னால. நீ எந்த லட்சணத்துல பீம்ராவ் தள்ளி விட்டியோ அவன் பரிச்சை எழுத வந்துட்டான். கைய காட்டுறா. அந்த கையும் காட்டுறா. சீக்கிரம் காட்டு. என்னது வலிக்குது? உன்னை அடிச்சு அடிச்சு உன் கைய காலெல்லாம் உடைச்சிடும்டா. உருப்படாதவங்க. உன்னால ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? உன்னால ஒழுங்கா படிக்கவும் முடியாது, உன்னால ஒழுங்கா ஒருத்தனை தள்ளி விடவும் முடியாது. இல்ல, என் கண்ணால நான் பார்த்துட்டு வரேன். அவன் அங்க உட்காந்து பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கான். அழாதடா, எரிச்சலா வருது. அவன் மட்டும் முத ஆளா வந்துட்டான், நம்ம ஜாதிக்காரங்க எல்லாருக்கும் மூக்கு உடைஞ்சிரும்டா. எதுக்கும் லாயக்கில்லாதவன். தப்பு நடந்துடுச்சுப்பா. உங்ககிட்ட நான் அதை சொல்லிருக்கவே கூடாது. பீம்ராவ் முதல்ல ஆளா வரக்கூடாதுன்னு நான் எதுக்கு உங்ககிட்ட சொன்னேன்? அவன் எனக்கு நண்பனும் இல்ல, அவன் எனக்கு எதிரியும் இல்ல. அதுக்கப்புறமும் நான் எதுக்கு அவனை தள்ளி விட்டேன்? இத நீங்க தான் எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். நீங்க என்கிட்ட அவனை தள்ளி விடுன்னு சொல்லிருக்க கூடாது. இத உன்கிட்ட சொன்னது யாரா? பீம்ராவ் தான். அப்புறம் உங்களுக்கு தெரியுமாப்பா, நான் அவனை தள்ளி விட்டதையும் அவன் பார்த்துட்டான். ஆனா அவன் என் பேரை யார்கிட்டயுமே சொல்லல. அவன் சொன்னது ஒண்ணுதான், நாம நண்பர்களும் இல்ல, எதிரியும் இல்ல. அப்புறமும் நீ ஏன் என்னை தள்ளி விட்டன்னு கேட்டான். அவன் கேட்டதை நீ புரிஞ்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் நீ உங்க அப்பா முன்னாடியே வந்து நின்னு உனக்கு ஏன் சொல்லி புரிய வைக்கலன்னு வந்து கேக்குற. நில்ல, நீ உள்ள போடா, உனக்கு நல்லா புரிய வைக்கிற. போ. இன்னைக்கு இவகிட்ட திரும்பவும் புது கம்பளியா? இவளுக்கு கம்பளி கொடுத்தது யாரு? இவளுக்கு திரும்ப கம்பளி கொடுத்தது யாரு? வாயை திறந்து பதில் சொல்லு. உனக்கு கம்பளி கொடுத்தது யாரு? உன் மேல அக்கறை காட்டுறதுக்கு இங்க யார் இருக்காங்கன்னு சொல்லு. ஒருவேளை நீதான் பகல் முழுக்க எங்க கூட இருந்துட்டு ராத்திரி யாருக்கும் தெரியாம இவளுக்கு உதவி பண்றியா? இல்லையா, இவ செத்து போனா கூட இவ மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். இவளுக்கு போய் நான் உதவுவனா? கேட்டுட்டீங்கல்ல, உங்களோட இந்த சமூகத்துல யாருக்குமே நல்ல மனசே இல்ல. அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க, அதை நீங்க போக்கவும் மாட்டீங்க. ஆமா, எங்களுக்கு நல்ல மனசு இல்லதான். ஆனா ராத்திரி யாருக்கும் தெரியாம உனக்கு கம்பளி கொடுத்த புண்ணியம் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு கடவுள் தான் கம்பளி கொடுத்தாரு. போய் அந்த கடவுள் கிட்டே கேளுங்க. ஐயோ, எல்லாரும் கேட்டீங்களா?
கடவுள் இவளுக்கு கம்பளி கொடுக்கறாராம். அப்படின்னா சரி, கடவுள் இவளுக்கு கம்பளி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும், நாம இத நினைச்சுக்கிட்டே இருப்போம். என்ன சொல்றீங்க? ஆமா, நினைக்கிறேன். இருப்போம். நல்ல திட்டம் தான்ப்பா. மங்கேஷ், போய் தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. ஏய், நில்லு. நில்லு. ஏய், வெளிய வா. ஒழுங்கா வெளியே வா. வராதீங்க வராதீங்க வெளியில போங்க. ஏய், உள்ள இருந்து வெளியே வா. ஒழுங்கா வெளியில வந்துரு. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்ற? ஏய், வெளியே வா. இனிமே நான் உங்க ஜாதியை சேர்ந்தவ இல்ல. என்ன விட்டுருங்க. நான் இப்ப இவங்க எல்லாருமே தொட்டுட்டேன். இப்ப உங்களோட சமூக விதிமுறைப்படி நீங்க என்ன சுத்தப்படுத்தி ஆகணும். கிளம்புங்க. என்னை யாரும் சுத்தப்படுத்த தேவையில்லை. நான் இனிமே இவங்க கூட இருந்துக்கிறேன். இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. இந்த பொம்பளை நம்ம தர்மத்தையும் ஜாதியையும் மண்ணோட மண்ணாக்கிட்டா. ஐயோ, நீ யார போய் தொட்டிருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. சமூகத்துல என் மரியாதையை கெடுத்துட்டா. நீங்க தான் உங்க சமூகத்தை விட்டு என்ன வெளியில அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் உங்களை பத்தி எல்லாம் நான் ஏன் கவலைப்படணும்? நீங்க எதுக்காக இன்னும் என்ன பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? நீங்க தான் உங்க தர்மத்தை விட்டு ஜாதியை விட்டு என்ன அனுப்பிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் உங்க ஜாதிய தர்மத்தையும் நான் எப்படி அழிக்க முடியும்? சொல்லுங்க, பேசுங்க. ஏய், நில்லு. இங்க பக்கத்துல வராத, உள்ளே போய் நில்லு. நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்க. இதுக்கப்புறம் என்னைக்கும் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பார்க்க மட்டும் வந்துடாதீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நீங்க உங்க கூட தான் என்ன வாழ விடல. உங்களை விட்டு விலகி இருந்தாவது நான் வாழ்ந்துட்டு போறேனே. கிளம்புங்க, இங்க இருந்து போங்க. ஒன்னா ஐயோ வேண்டாம், அடிக்காதீங்க, விட்டுருங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவளை அடிங்க. வேண்டாம். நிறுத்துங்க. யாராவது ஒரு கல் எடுத்து எறிஞ்சாலும் நான் காவல்துறை அதிகாரியை கூட்டிட்டு வந்துருவேன். நான் யாருன்னு தெரியும்ல, ரிட்டையர்ட் சுபைதார். ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இங்க பாருங்க சுபேதர் ஐயா, தானாக்காரரை பார்த்தெல்லாம் எங்களுக்கு பயமே இல்ல, புரியுதா? போலீஸ் வந்து புடிச்சிட்டு போகும்போது பயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஏய் சுபேதார், காவல்துறை அதிகாரி பேரை சொல்லி எவ்வளவு நாள் தான் தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இவளை நாங்க சும்மா விட மாட்டோம். இவ சமூகத்துல என் பேரையே கெடுத்துட்டா. அதுலயும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பெரிய பாவத்தை பண்ணிட்டா. அதுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். வாங்க, கிளம்பலாம். ராம்ஜிக்கு ஒரு பாடம் புகட்டே ஆகணும். நாளுக்கு நாள் அவனோட அட்டூழி அதிகமாயிட்டே போகுது. அவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க, மருந்து போடுங்க. அப்பா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லப்பா. அந்த அம்மாவை தான் அவங்க ஜாதியை விட்டு எல்லாரும் விலக்கி வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்கள நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க? ஏன் அப்படி கொடுமைப்படுத்துறாங்க? அப்பதான் மத்தவங்க மனசுல எல்லாம் ஒரு பயம் இருக்கும். அவங்க ஜாதிய ரொம்ப உயர்வா நினைக்கிறாங்க.
அவங்க ஜாதிக்குன்னு அவங்க ஒரு வேலியை போட்டுக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிப்பா, இவங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்க? ஏன்னா ஒரு சிலர் அவங்களுடைய அதிகாரத்துக்காக மொத்த சமூகத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இப்படியெல்லாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பா, இப்படி செய்யறவங்க யாருப்பா? பீமராவ், நீ வளர்ந்து பெரிய ஆளா ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீ எல்லாரையும் புரிஞ்சுக்குவ. அடக்கி ஆள நினைக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுப்ப. நான் இப்ப கிளம்புறேன். எங்க போவீங்க? வெளியே எல்லாரும் இருப்பாங்க. அவங்க உங்களை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? பண்ணா பண்ணட்டும். மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? என்ன கொல்லுவாங்களா? இங்கேயே எங்க கூடயே இருந்துருங்க. நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம். எங்க கூட உங்களையும் ஒருத்தரா நினைச்சுக்கிறோம். இல்ல, இவங்க இங்கேயே இருந்தாங்கன்னா இவங்க ஆளுங்க இவங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏத்துக்கவே வேண்டாம். நான் செத்தாலும் சாவேனே தவிர திரும்ப அங்க போகவே மாட்டேன். சரிங்க, அப்படின்னா நீங்க எங்க கூடவே இருங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை பாத்துக்கிறோம். பீம், 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 பீம். என்னாச்சு பாலா? பீம், நீ தேர்வுல தோத்து போயிட்ட. என்ன? இப்ப எல்லாரும் கேட்டீங்களா? நான் தான் அப்பவே சொன்னனே, இவன் பேச மட்டும்தான் லாயக்கு. நான் தான் சொன்னேன்ல. என் தம்பி மொத ஆளா வந்திருக்கான். முதல்ல பேபி, வாழ்த்துக்கள் பீம். வாழ்த்துக்கள் பீம், வாழ்த்துக்கள். பள்ளிக்கூடத்திலே முத ஆளா வந்திருக்க. காயத்துல உன் கவனத்தை வைக்காம மொத்த கவனத்தையும் தேர்வுல காட்டியிருக்க. அதுக்கான பலன் தான் இது. வாழ்த்துக்கள் பீம். பாலா, இப்படி நீ வாசிச்சது தப்பு. இன்னைக்கு சந்தோஷமான நாள். நாம 2 பேரும் சேர்ந்தே வாசிக்கலாம்.
அன்பு வாழ்த்துக்கள் பீம். ரொம்ப நன்றி ஆசிரியர் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. என் பையனை நீங்க தான் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. உங்க பையன் அதுக்கு தகுதியானவன் தான். பீமராவ், இப்ப நீ செஞ்ச விஷயம் ரொம்ப அற்புதமானது. என்னுடைய இத்தனை ஆண்டுகால பணியில இதுவரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை. என்னுடைய எந்த மாணவனும் உடல்நிலை சரியில்லாம தேர்வு எழுதி முதல் ஆளா வந்ததே இல்லை. நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆசிரியர் ஐயா, எங்க அம்மா அப்பாவும் பெருமைப்படுத்துவாங்கல்ல. ஆங்கிலேயர்களோட விழாவுக்கு நாங்களும் போகலால. கண்டிப்பா போலாம். நீ தகுதியானவன்னு நிரூபிச்சிட்டல்ல. அப்புறம் ராம்ஜி, நாளைக்கு சாயந்தரம் நீங்க கிளம்பணும். அதுக்கு முன்னாடி தலைமை ஆசிரியரை பார்த்து அடையாள சான்று கடிதம் எழுதி வாங்கிக்கங்க. பீமராவுடைய பெற்றோருங்கிற அந்த கடிதம் இருந்தாதான் நீங்களும் போக முடியும். சரி ஐயா. ஆனா ஆசிரியர் ஐயா, இவங்க தானே என்னோட அம்மா அப்பா. இது எதுக்காக நான் எழுதி வாங்கணும்? நாங்க தான் உன்னுடைய அம்மா அப்பான்னு ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு ஆதார கடிதம் கொடுத்து தானே ஆகணும். அப்புறம் பீமராவ், நாளைக்கு சாயந்தரம் நீ அங்க பேசியாகணும். அதையும் தயார் பண்ணிக்கோ, புரியுதா? அப்ப நான் கிளம்புறேங்க. ஆசிரியர் ஐயா, நேத்து நீங்க ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரல? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கும் பீமராவுக்கும் என்ன உறவு? மாமாவா பெரியப்பாவா? இது சந்தை இல்ல, பள்ளிக்கூடம். உங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்தை விட்டு சஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நாளைக்கு சாயந்தரம் நீங்க கிளம்புறதுக்கான வேலையை பாருங்க, சரியா? இது ரொம்ப தப்பு. பீமா அம்மா அப்பா மட்டும் ஏன் போனோம்? நாங்களும் வரணும்ல. ஆமா, நாங்களும் பீமாவோட அண்ணனுங்க தானே. நான் பீமோட அக்கா. ஆமா, அப்ப நாங்களும் வரலாம்ல. ஆமா ஆமா, நம்மளும் போலாம். உன்னையும் சேர்த்துக்கிட்டியா? மொத்த குடும்பமும் போயிடலாம். விருந்துக்கு போய் அங்க இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் காலி பண்ணிடலாம். அத்தை, நாங்க என்ன அவ்வளவா சாப்பிடுறோம்? எனக்கு நேரமாகுது, நான் வேலைக்கு கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கப்பா. சரிப்பா. கலக்குற பீம். அப்படின்னா ராம்ஜி இன்னைக்கும் வரமாட்டானா? என்ன பண்றது சேட்டையா, பாவம் அவரோட மனைவிக்கு தான் உடம்பு சரியில்லையே. அவரே கஷ்டத்துல இருக்காரு. யாரெல்லாம் மனைவி மேல அக்கறையா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒரு நிலைமையில மொத்த குடும்பத்தையும் பார்த்தாகணும். அது ரொம்ப கஷ்டம் சேட்டையா. அது மட்டும் இல்ல சேட்டையா, அப்படியே அந்த சோக கதையை சொல்லி என்ன அழ வைக்காத. போ, போய் வேலையை பாரு. போ. தினமும் ஒரு கதை சொல்றாயா? சேட்டையா, இந்தாங்க ரசகுல்லா சாப்பிடுங்க. நீ பெரிய ஆளியா? உண்மையிலேயே நீ பெரிய ஆளியா? என்னாச்சு சேட்டையா? வீட்டுல மனைவிக்கு உடம்பு சரியில்லை. வீட்டுல குழந்தைகளுக்காக சமைக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும், குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வரணும், என்னெல்லாம் வேலை பாக்குற? இல்ல சேட்டையா, என் பொண்டாட்டி எல்லா வேலையும் பாத்துருவா. ஆனா அவன் அப்படி சொல்லலையே. சேட்டையா, இந்த ராம்ஜி எப்பவுமே இப்படிதான். இவர் மனசுல எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டாரு. இல்ல சேட்டையா, வீட்டு வேலையெல்லாம் செய்யறாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க சிரிச்சு கிண்டல் பண்ணுவீங்கல்ல. அதனாலதான் இதை பத்தி ராம்ஜி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்றது இல்ல. நீ என்ன சொல்ற புரஞ்சன்? ஏன்பா சேட்டையா கிட்ட ஏன் மறைக்கணும்? சேட்டையா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாரு. உன்னோட எல்லா கஷ்டமும் அவருக்கு தெரியும். உன் கஷ்டத்தை அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ராம்ஜி, அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. வா, சீக்கிரம் துணிக்கெல்லாம் சாயம் போடலாம். வா வா, சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கலாம். வா. எதுக்கு ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்க? சரியா, என் பையன் பள்ளியிலே முத மாணவனா வந்திருக்கான். அதான் அந்த மகிழ்ச்சி கொண்டாட வாங்கிட்டு வந்தேன். ஆஹா, பாத்தீங்களா சேட்டையா, நான் தான் சொன்னேன்ல, ராம்ஜிய மாதிரி ஒரு நல்ல தகப்பனா நாம பார்க்கவே முடியாது. ஒரு நல்ல அப்பாவா எப்படி நடந்துக்கிறதுன்னு நீங்களும் கத்துக்கோங்க. ராம்ஜி, வேலையெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம்ப்பா. முதல்ல குழந்தைங்களை எப்படி நல்லபடியா வளர்க்கறதுன்னு எனக்கு சொல்லி கொடுப்பா.
சேட்டையா உங்களுக்கு நான் என்ன சொல்றது? சொல்லித்தா தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அப்ப கிளம்பி போ. அட சொல்லி கொடு ராம்ஜி. சேட்டையா அவ்வளவு அன்பா கேக்குறாரு. ரொம்ப சுலபம் சேட்டையா. நாமளும் குழந்தையோட குழந்தையா கலந்துடணும். அவங்க வழி தவறி போகாம பாத்துக்கணும். ஆனா அவங்க சுதந்திரமா பலறதுக்கு நாம இடம் கொடுத்தாலும் கொடுத்த சுதந்திரத்தை அவங்க நல்லபடியா பயன்படுத்திக்கணும். அவங்க மனசுல நல்ல கனவுகளை நாம விதைக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட பேசணும். அவங்களோட கனவுகளை நிறைவேற்ற எவ்வளவு உழைக்கணும்னு புரிய வைக்கணும். அவங்க வெற்றியில கூட இருக்கமோ இல்லையோ, அவங்களுடைய தோல்வியில நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்களுடைய கவலை, அவங்க வலிகளையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்பதான் குழந்தைங்க நம்மளுடைய கவலைகளை புரிஞ்சுக்குவாங்க. ஐயா, நான் இதெல்லாம் தான் பண்றேன். நீ ரொம்ப பெரியவன் ராம்ஜி. நீ பண்றதெல்லாம் நிறைய பெற்றோர்கள் பண்றதில்ல. சரி, போய் வேலையை பாருங்க. நீ ரொம்ப திறமையானவன் பீமராவ். இவ்ளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் பணக்காரங்களையும் மேல்ஜாதி பசங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு முதல் ஆளா வந்துட்டியே. நீயும் திறமையானவதா? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? நானா? நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சாலே நம்ம குளிச்சாகணும். இவங்க முகத்துல முழிச்சா அந்த நாளே சபிக்கப்பட்ட நாள். ஆனா நீ இவங்க வீட்டுல இருக்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போ. ஏன் நம்ம ஜாதியை இப்படி கேவலப்படுத்துற? உன்னை இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்னு சொன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ. நீ போறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். நீ செஞ்ச இந்த கேடுகட்ட செயலால நம்ம சமூகத்துக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். நீ இந்த வீட்லயே இருந்தா இந்த சமூகம் நம்ம யாரையும் உயிரோட விடாது. அந்த பொம்பளை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரட்டுமே. அவளை என் கையால குத்து கொன்னுடுவேன். எப்படியும் வெளியே வந்துதானே ஆகணும். பார்த்துக்கிறேன். சீ 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 சீ. இது ஒரு புத்துநோய் மாதிரி. நம்ம சமூகத்துக்கு இது ஒரு பெரிய ஆபத்தாச்சே. வேணும்னா பாரு, ஒரு நாள் நம்ம சமூகத்துல இருக்கிற மத்த பொம்பளைங்களையும் இவளை பார்த்து கெட்டு போக போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவளை கண்டிப்பா கொன்னே ஆகணும். சரியா சொன்னப்பா. இவெல்லாம் உயிரோட இருக்கவே கூடாது. நம்ம குலப்பெருமையை குழி தோண்டி புதைச்சிட்டா. ஒழுக்கக்கேடா நடந்துக்கிட்டா. இப்ப இவங்க வீட்டுக்குள்ள போய் தர்மத்தையே அவமானப்படுத்திட்டா. இவ சாதாரண பொம்பளை இல்ல, நம்ம குலத்தை அழிக்க வந்தவ. நல்லா யோசிச்சு பாரு. உன் புருஷன், உன் புகுந்த வீட்டுக்காரங்க, உன் குழந்தைங்க எல்லாருமே இப்ப பாதிக்கப்படுறோம். பதி தர்மம், குடும்ப தர்மம், தாய் தர்மம், இந்த 3 தர்மத்தையும் நீ காக்காம விட்டுட்டேனா நீ இவ்வளவு நாளும் எங்களுக்கு செஞ்சுட்டு வந்த பூஜைக்கும் விரதத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். இப்பவே எல்லாரும் உன்னை ஒழுக்கம் கெட்டவன்னு சொல்றாங்க. இப்ப நீ செய்யற செயல் எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துது. இனி உன்னை குல துரோகின்னு சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை குல துரோகியா மாறிட்டா அவளோட தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அவளுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு பாவி ஆயிடாத. அப்புறம் அடுத்த ஜென்மத்துல உனக்கு மனுஷ பிறவியா பிறக்கிற பாக்கியம் கிடைக்காது. உனக்கு முக்தி கூட கிடைக்காது. ஆவியா இந்த உலகத்துல அலைஞ்சுக்கிட்டே இருப்ப. என்னண்ணே, என்னாச்சு? இன்னும் அவளுக்கு புரியலையா? இல்ல, இவ ரொம்ப திமிரு பிடிச்சவ. இவ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கா.
இருந்தும் அவ புருஷன் தான் கடமையை செய்யறதுக்காக அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் அவ என்ன நாடகம் ஆடுற பாத்தீங்களா? இவ புருஷன் உண்மையிலே ஒரு அப்பாவி, இவளுக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்காரு. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ புருஷனை திரும்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. இவ ரொம்ப ஆபத்தானவ. நம்ம குலத்துக்கே இவ அவமானம். இவ தர்மத்தையும் மதிக்கல, சமூகத்தையும் மதிக்கல. இன்னமும் எங்களை அவமானப்படுத்துறியா? நாம யாரும் எட்டி கூட பார்க்காத ஒரு இடத்துக்குள்ள போய் நுழைஞ்சிருக்கியே. நான் சொல்றத புரிஞ்சுக்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்ப உன்னை தர்மப்படி பாதுகாப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ தப்பு பண்ண, அதுக்கான தண்டனையை சமூகம் உனக்கு கொடுத்துச்சு. இருந்தும் இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தினவங்கிற முறையில, உன் மேல நல்லெண்ணம் கொண்டவங்கிற முறையில நான் உனக்கு சொல்றேன், இங்கிருந்து கிளம்பு. வா ராம்ஜி, இன்னைக்கு பொழுதும் முடிஞ்சு போயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம். சரி புரஞ்சன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பீமா பள்ளியில ஆளா வந்திருக்கான். அதனால ஆங்கில அரசாங்கம் விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க, உனக்கு தெரியும்ல. அதனால கொஞ்சம் நல்ல ஆடைகள் தேவைப்படுது. அதனால தான் என் மனைவிக்கும் பீமுக்கும் எனக்கும் புது துணி எடுக்கலான்னு பார்க்குறேன். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே ராம்ஜி. என்கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். நாம் 2 பேருமே இப்போ என்ன நிலமையில இருக்குன்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. என்ன பண்ணுறது, என்கிட்டயும் இப்போ பணம் இல்லை. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கிட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துடலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ராம்ஜி, நாம் ஒன்று பண்ணலாம். சேட்டையா கிட்ட கடன் கேட்கலாம். நமக்கு பணம் கிடைச்சதும் திரும்ப கொடுத்துடலாம். ஆனா சேட்டையா தருவாரா? கண்டிப்பா தருவாரு. இந்த பணத்தை எப்படி இங்க பாரு. உன் பையன் எனக்கும் பையன் தான். அதனால சிறப்பா விழாவுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததும் என்னோட 2 பசங்களை நல்லா எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தனியா வகுப்பெடு. ரொம்ப நன்றி சேட்டையா. இன்னும் என்ன யோசிக்கிற? கிளம்பு. பீமா, பீமா. அம்மா, நீங்க உங்க வீட்டுக்கு நல்லபடியா போய் சேருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு உங்க புருஷன் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க கிளம்பலாம். ஏன்னா எனக்கு உங்க புருஷன் மேல இன்னும் நம்பிக்கை வரல. என்னடா உளற பொடிப்பையில? என் பொண்டாட்டி என் கூட வரமாட்டாளா? நீ ஒன்னும் பேசாத பீமா, உள்ள வா, வா உள்ள. ஆமா, நேத்து என்ன சொன்னீங்க? நான் செத்து போனா கூட என் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இன்னைக்கு எனக்காக நீங்க யோசிக்கிறீங்களா? இவ்வளவு நாள் ஒன்னா குடும்பம் நடத்திருக்கோம். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஒத்துக்கிறேங்க, நீங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். அதனால தானே என் மேல பொய்யா பழி சுமத்துனீங்க. நடக்காத ஒண்ணு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி தெருவுல நிறுத்தினீங்க. ராத்திரி எல்லாம் நான் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தேன். யாரோ எனக்கு கம்பளி கொடுத்தாங்க. ஆனா உங்க ஊர் ஆளுங்க என்ன பண்ணாங்க? என் மேல தண்ணிய தானே ஊத்துனாங்க. நான் எப்படியாவது குளிர்ல நடுங்கி சாகணும்னு தானே அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்ப நீங்க எங்க போனீங்க? இப்ப உங்க ஜாதிக்காரங்க உங்களை மிரட்டினதும் நீங்க நல்ல மாதிரி இங்க வந்திருக்கீங்க. என்னை எப்படியாவது துரத்தி விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு ஆசைப்படுறீங்க. பத்தினி தர்மம்னா என்னன்னு கத்து தரீங்களா? சரிங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை.
இவங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுவும் என் தாய் வீடுதான். நமக்கு கல்யாணம் நடந்தப்ப எப்படி என் கையை பிடிச்சு என் அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கும் நீங்க உள்ள வாங்க. வந்து என் கையை பிடிச்சு என்ன நீங்க இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போங்க. நீங்க என்ன கை விட்டுருவீங்கன்னு நான் அன்னைக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதே நம்பிக்கையோட நான் இப்பவும் வரேன். நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் இவனுங்க வீட்டுக்குள்ள வரணுமா? நான் இவனுங்க வீட்டுக்குள்ள வந்து என்னோட தர்மத்தை கெடுத்துக்க மாட்டேன். நீங்க தர்மத்தை பத்தி பேசுறீங்களா? அப்படின்னா இதுவும் தர்மம் தான். புருஷன் கைய பிடிச்சு கூட்டிட்டு போகாம ஒரு பொண்ணு அம்மா வீட்டை விட்டு வெளியில வரமாட்டா. இவனுங்க கூட சேர்ந்து சேர்ந்து என்கிட்டயே வாதாட ஆரம்பிச்சிட்டியா? என் கூட என் வீட்டுல இருந்த வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுனதில்ல. இன்னைக்கு என்னடான்னா எனக்கே தர்மத்தை கத்து கொடுக்குறியா? அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்களே. ஒண்ணு அவங்க பேச்ச கேளுங்க, இல்ல திரும்ப போயிடுங்க.